Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது PFMEA ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ் பார்ட் 4. ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு வந்து கன்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம இந்த 6 கண்டென்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். செகண்ட் பார்ட்டில் இந்த 6 கண்டென்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். தேர்ட் பார்ட்டில் ப்ராசஸ் ஃப்ளோ ஃபார் FMEA, சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடக்ஷன், ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் RPN இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். பார்ட் 4ல் மாடல் PFMEA ஃபார்மேட் 4th எடிஷன், PFMEA எக்ஸசைஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் PFMEA, ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஃபார் PFMEA இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். மாடல் PFMEA ஃபார்மேட் இது ஒரு டிப்பிக்கல் PFMEA ஃபார்மேட் 4th எடிஷன். இதோட டவுன்லோட் லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டோட பிரிண்ட் ப்ரிவ்யூ இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல அதாவது பிரிண்ட் ஆப்ஷனில் ஃபுட்டரில் போய் அந்த ஃபார்மேட் நம்பரை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபார்மேட் நம்பர் கொடுக்கணுமோ அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. AIG FMEA மேனுவல் 4th எடிஷனில் இந்த ஃபார்மேட்டை பற்றி சொல்லியிருக்கு. இந்த ஃபார்மேட்டில் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் ஜென்ரிக் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணோம். அதாவது என்டர் த ஜென்ரிக் டீட்டெயில்ஸ் இந்த ஹைலைட்டட் காலம்ஸு. இங்கே பார்ட் நேம், பார்ட் நம்பர், மாடல், கோர் டீம் அதாவது CFT டீமோட இன்சியல்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட இன்சியல்ஸ் அப்டேட் பண்ணணும். இங்கே ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ராசஸ் இன்ஜினியரிங், FMEA டேட்டு, ரிவிஷன் நம்பர், ரிவிஷன் டேட்டு, FMEA நம்பர், ப்ரிப்பேர்டு பை, அப்ரூவ்டு பை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே அப்டேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் த ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட், எஃபெக்ட், காஸ், கண்ட்ரோல் அண்டு ஆக்ஷன்ஸு இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக என்ட்ரு பண்ணணும். இங்கே ப்ராசஸ் நம்பர் அப்டேட் பண்ணணும். இதில் ப்ராசஸ் நேமை அப்டேட் பண்ணணும். இங்கே அந்த ப்ராசஸில் வர்ற ஃபெயிலியர் மோடை அப்டேட் பண்ணணும். பொட்டன்ஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் அதாவது பொட்டன்ஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்னால் அதனால் என்ன எஃபெக்ட் வரும் அதுக்கு இங்கே 4 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NP, செகண்டு SP, 3வது VA, 4வது EC. இந்த ஃபெயிலியர் மோடு வர்றதுனால என்ன எஃபெக்ட் வரும் அது எங்கே அஃபெக்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. NPனா நெக்ஸ்ட் ப்ராசஸ், SPனா சப்சிக்வெண்ட் ப்ராசஸ், VAனா வெஹிக்கிள் அசம்பிளி, ECனா எண்டு கஸ்டமர். இந்த ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அந்த NPக்கு நேராக என்ட்ரு பண்ணணும். சப்சிக்வெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் இல்லாமல் ஒரு 2-3 ப்ராசஸ் தள்ளி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா சப்சிக்வெண்ட் ப்ராசஸில் அப்டேட் பண்ணணும். வெஹிக்கிள் அசம்பிளி அப்படின்னா இந்த பார்ட் வந்து அசம்பிள் ஆகி இல்லை கஸ்டமருக்கு போயிடுச்சு, கஸ்டமர் ஃபிட் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வெஹிக்கிள் அசம்பிளி. சப்போஸ் கஸ்டமரும் ஃபிட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு, எண்டு கஸ்டமர் ஃபீல்டில் வந்து இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா எண்டு கஸ்டமர். ஸோ இந்த 4 கிளாஸிஃபிகேஷனில் அந்த எஃபெக்ட் எங்கே வருதோ அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு நேராக இங்கே அப்டேட் பண்ணணும். அதோட சிவியாரிட்டி நம்ம போன பார்ட்டில் ஏற்கனவே சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடக்ஷன் அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதோட இம்பேக்டை வச்சு அந்த சிவியாரிட்டி அப்டேட் பண்ணணும். இந்த ஃபெயிலியர் மோடு வந்து சப்போஸ் இது வந்து ஒரு ஓடின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓடி வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருந்ததுன்னா அதோட சிம்பிள் இங்கே அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா விட்டுறலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோடு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ரூட் காஸ், ஒரு ரூட் காஸாக இருக்கலாம், இல்லை பல ரூட் காசஸ் இருக்கலாம். இப்போ ஒரு ரூட் காஸ் சொன்னீங்கன்னா அதோட ப்ரிவென்ஷன் இந்த இடத்துல போடணும். பல ரூட் காஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ரூட் காஸ்க்கும் நேராக இங்கே ப்ரிவென்ஷன் போடணும். அதோட அக்கரன்ஸ், அந்த அக்கரன்ஸை பேஸ் பண்ணி இங்கே அப்டேட் பண்ணணும், அக்கரன்ஸ் ரேட்டிங் கொடுக்கணும். அடுத்து டிடெக்ஷன். இந்த டிடெக்ஷன் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரூட் காஸுக்கு பண்ணுவாங்க, பட் அப்படி பண்ணக்கூடாது. இந்த டிடெக்ஷன் வந்து இந்த ஃபெயிலியர் மோடை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அதுதான் எழுதணும். அதோட டிடெக்ஷன் ரேட்டிங்,
நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக போன வீடியோவில் பார்த்துருந்தோம்ல டிடெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு, அதை பேஸ் பண்ணி இங்கே டிடெக்ஷன் ரேட்டிங் கொடுக்கணும். அடுத்து ஆர்பிஎன், இந்த சிவியாரிட்டி அக்கரன்ஸ் டிடெக்ஷன் இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி ஆர்பிஎன் வேல்யூ இங்கே அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம டார்கெட் வந்து 100 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 100க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம ரெக்கமெண்டட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இங்கே 100க்கு மேலே வந்துருச்சுன்னா இங்கே ரெக்கமெண்டட் ஆக்ஷன் போட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அண்ட் டார்கெட் யார் ரெஸ்பான்சிபிள் எவ்வளோ எப்போ முடிப்போம் அப்படிங்கிறத இங்கே அப்டேட் பண்ணணும். அடுத்து முடித்ததுக்கப்புறம் இங்கே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், என்ன கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும். இங்கே ரிவைஸ்டு டீட்டெயில்ஸ் எழுதணும். சிவியாரிட்டி வந்து என்றைக்குமே மாறாது, அதனால் சிவியாரிட்டி வந்து நீங்கள் எப்போவுமே மாற்றாதீங்க. எப்போவுமே ஆக்ஷன் வந்து ஒன்று அக்கரன்ஸுக்கு இருக்கும், இல்லை டிடெக்ஷனுக்கு இருக்கும். அக்கரன்ஸில் இருந்தால் அக்கரன்ஸ் ரேட்டிங்காக குறைக்கணும், டிடெக்ஷனில் இருந்தால் டிடெக்ஷன் ரேட்டிங்கில் குறைக்கணும். சப்போஸ் ரெண்டுத்துக்குமே ஆக்ஷன் எடுத்திருந்தால் ரெண்டுத்துக்குமே ரேட்டிங்கை குறைச்சிங்க போடணும். சிவியாரிட்டி எப்போவும் மாற்றவே கூடாது, ஏன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் சிவியாரிட்டி மாற போகிறதில்ல, அதனால் சிவியாரிட்டி மாற்றக்கூடாது. ஃபைனலாக இங்கே ரிவைஸ்டு ஆர்பிஎன், அதாவது இந்த இடத்துல வர்ற சிவியாரிட்டி அக்கரன்ஸ் டிடெக்ஷன் இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆர்பிஎன் போட்டு நம்ம டார்கெட் 100ன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்ராக்சிமேட்டாக, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை பேஸ் பண்ணி 100 கீழே வந்துருச்சுன்னா நம்ம இந்த எஃப்எம்இவை அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு 6 months வந்து எஃபெக்டிவ்னஸ்க்காக வெயிட் பண்ணணும். இதை பற்றி நம்ம எக்ஸசைஸில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்கு. ப்ராசஸ், ஃபெயிலியர் மோட், எஃபெக்ட், காஸ், கண்ட்ரோல் அண்ட் ஆக்ஷன்ஸை இந்த இடத்துல அப்டேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஎஃப்எம்இ எக்ஸசைஸ் கேஸ் 1, இனிஷியல் என்ட்ரி ஆர் ப்ரிப்பரேஷன். இப்போ பிஎஃப்எம்இ வந்து முதல்ல அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்மேட் வந்து முதல்ல பிளாங்காக இருக்குது. சிஎஃப்டிடிஎம்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஒரு பிஎஃப்எம்இ அப்டேட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் அப்டேட் பண்ணியிருக்கு. இதில் ப்ராசஸ் நம்பர் வந்து 50. டேனிங், லேத்தில் ஏதாவது ஒரு ராடை வந்து நம்ம டேன் பண்ணுறோன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அதில் நிறைய டிஃபெக்ட்ஸ் வரும். ஒரே ஒரு டிஃபெக்ட்டை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கு, ஓடி ஓவர் சைஸ். இந்த ஓடி ஓவர் சைஸ்னால் என்ன எஃபெக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் கேனாட் லொக்கேட் இன் ஃபிக்சர், அதாவது அடுத்த ப்ராசஸ்லேயே இந்த ஓடி ஓவர் சைஸாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டை வந்து ஃபிக்சரில் லொக்கேட் பண்ண முடியாது. சப்போஸ் அதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை ரீஒர்க் பண்ணி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த பார்ட்டு மிக்ஸ்அப் ஆகி கஸ்டமருக்கு போயிடுச்சுன்னா கேனாட் ஃபிட் இன் வெஹிக்கிளில் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எஃபெக்ட்ஸு. இந்த பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோடோட எஃபெக்ட்ஸ் வந்து இது 2ம். இதோட சிவியாரிட்டியை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக 6ன்னு வச்சுக்கலாம். ஆனால் சிவியாரிட்டியை வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிவியாரிட்டி டேபிளில் பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இது எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் கிடையாது, அதனால் ஐஃபன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல் வான் அவுட்டு. இந்த ஓடி ஓவர்சீஸ் ஏன் வந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து எழுதியிருக்கு டூல் வான் அவுட்டுன்னு. இந்த டூல் வான் அவுட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஒன்ஸ் இன் 5000 நம்பர்ஸ். அதாவது 5000 நம்பர்ஸ்க்கு ஒரு தடவை டூலை வந்து சேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் ஓடி ஓவர்சைஸ் வராமல் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. இதோட அக்கரன்ஸ் ரேட்டு வந்து 2. அடுத்து டிடெக்ஷன். இப்போ டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டூல் வான் அவுட்டுக்கு எடுக்கக்கூடாது, ஓடி ஓவர் சைஸுக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ப்ரிவென்ஷன் வந்து ரூட் காஸுக்கு இருக்கணும், டிடெக்ஷன் வந்து ஃபெயிலியர் மோடுக்கு இருக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா டிடெக்ஷன் வந்து இங்கே ரூட் காஸுக்கு எழுதிடுவாங்க, அது கரெக்ட் கிடையாது. இப்போ டிடெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஓடி ஓவர் சைஸை ப்ராசஸ் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுப்பாங்க, பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணுவாங்க. பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா ஒன்ஸ் இன் 3 hours இல்லை ஒன்ஸ் இன் 4 hours இல்லை ஒன்ஸ் இன் 2 hours கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுப்பாங்க. ஒன்ஸ் இன் 2 hours செக் பண்ணுறது, இல்லை 3 hours செக் பண்ணுறது, இல்லை எவ்ரி ஹவர் செக் பண்ணுறதுன்னு, அதுதான் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன். சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்னா அந்த பார்ட்டு அசம்பிள் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் சாம்பிளிங்கை பேஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. அதாவது 100 நம்பர்ஸுக்கு வந்து 5 numbers இல்லை 1000 நம்பர்ஸுக்கு 5 numbers. அந்த சாம்பிளிங் பிளான் ஒவ்வொரு கம்பெனிலையும் இருக்கும், கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அதை செக் பண்ணுவாங்க. அதுதான் சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட டிடெக்ஷன் வந்து 7, இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 84 வருது. நம்ம இந்த கேஸில் 100ன்னு வச்சுப்போம் டார்கெட்டு. 100 தாண்டி போச்சுன்னா ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இங்கே 100 கீழே இருக்கிறதுனால ரெக்கமெண்ட் ஆக்ஷன்ஸ் தேவையில்லை.
இது ஒரு கேஸ். இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் என்ட்ரி பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி அப்டேட் பண்ணணும். இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கு. இதில் நிறைய காசஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு காசுக்கு வந்து நிறைய ப்ரிவென்ஷன் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபெயிலியர் மோடுக்கு நிறைய டிடெக்ஷன் இருக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இது மாதிரி எல்லா ப்ராசஸ்க்கும் எல்லா பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோடுக்கும் அப்டேட் பண்ணணும். கேஸ் 2 பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பிஎஃப்எம்இயை அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் ஒரு லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதாவது இன்டர்னல் இஷ்யூ வருது, இல்லைன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வருது. இப்போ எப்படி அப்டேட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச ஓடி ஓவர்சைஸ் இருக்குது, அதோட ரூட் காஸ் ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் எல்லாமே இருக்குது. இப்போ கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டையோ இல்லை இன்ஹவுஸ் கம்ப்ளைண்ட்டையோ நம்ம அனலைஸ் பண்ணும்போது புதுசாக ஒரு ரூட் காஸ் கிடைக்கிது, ஆக்ஷன் எடுத்துருக்கோம், அதை இங்கே அப்டேட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஹார்ட்னஸ் இஸ் மோர் தேன் ஸ்பெக்கு. அந்த பார்ட்டில் வந்து ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட ப்ரிவென்ஷன் என்ன இருக்குன்னா சப்ளையர் எம்டிசி வெரிஃபிகேஷன் அட் ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஹார்ட்னஸ் கன்ஃபர்மேஷன் அட் ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன். சப்ளையர்கிட்டேருந்து வர்ற மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட், எம்டிசினா மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகிருக்கிற பேராமீட்டர்ஸ், அதாவது கெமிக்கல், ஃபிசிக்கல் அண்டு ஹார்ட்னஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது. ரெண்டாவது அந்த ஹார்ட்னஸ் வந்து சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷனை பேஸ் பண்ணி ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. இந்த 2 ப்ரிவென்ஷன் இருக்குது. இந்த இஷ்யூ வந்து ஒரு தடவை நடந்திருக்குன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட அக்கரன்ஸ் பேஸ் பண்ணி இங்கே அக்கரன்ஸ் ரேட்டிங் போட்டுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபெயிலியர் மோடுக்கு ஏற்கனவே டிடெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்ரோ இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன், இதோட ரேட்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு 7. ஸோ இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போதும் 84 தான் வருது. இது வந்து இல்லாத ஒரு காஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். கேஸ் 3 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 2 காசுமே நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். பட் இதை மீறியும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டோ இல்லை இன்னோஸ் ப்ராப்ளமோ வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்குவென்சி வந்து கரெக்டு கிடையாது. இங்கே ஏற்கனவே 2ன்னு இருந்ததை 3ன்னு மாற்றிக்கணும். 3ன்னு மாற்றினோன்னா என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஎன் வந்து அதிகமாகிடுது. ஸோ இப்போ 100க்கு மேலே போயிடுச்சு. அதாவது இது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, அதனால் 100 கீழே கிடையாது, 100க்கு மேலே ரிஸ்க்கை தாண்டி போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இதில் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி சுட் பி ரிவைஸ்டு, ரெக்கமெண்டட் ஆக்ஷன். ஏன்னா 5000 பண்ணாலுமே அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அதாவது நம்ம ரூட் காசை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தெரியுது 5000 நம்பர்ஸ் ஒரு தடவை பண்ணுறது எனஃப் கிடையாது. அதனால் நம்ம அதை ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி கரெக்டிவ் ஆக்ஷன் கஸ்டமர் கொடுத்துருக்கோம், இல்லை இன்டர்னல் டீமுக்கு கொடுத்துருக்கோம். இதோட ரெஸ்பான்சிபிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். டார்கெட் வந்து அப்ராக்சிமேட்டாக 27 February 2021. அடுத்து அந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெயின்டெனன்ஸ் டீம் ஆக்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஒன்ஸ் இன் 3000 நம்பர்ஸ். 5000 இருந்ததை 3000 மாற்றிட்டாங்க. அது 26 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை இங்கே போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கரன்ஸில் இதை குறைச்சிருக்கு. அதாவது டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி 5000 3000 குறைச்சதுனால அக்கரன்ஸோட ரேட்டிங் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே 3ன்னு இருக்குது, அது ரிவைஸ் பண்ணால 2 ஆகிடுச்சு. மற்ற எதுவுமே மாறல பாருங்கள், சிவியாரிட்டி மாறல, டிடெக்ஷன் மாறல. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 84. இப்போ நம்மளோட டார்கெட்டுக்கு கீழே வந்துருச்சு. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ரெக்கமெண்டட் ஆக்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கேஸ் 4ல் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஃபாலோ பண்ணுறோம். அதாவது ஆப்ரேட்டர் அடியரன்ஸ் ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி. இது என்னென்னா 5000 நம்பர்ஸுக்கு ஒரு தடவை நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டு தான். பட் ஆப்ரேட்டர் வந்து அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ப்ராப்ளம் வரும். இந்த கேஸில் ஆப்ரேட்டர் ஃபாலோ பண்ணல, அதனால் இதில் அக்கரன்ஸ் வந்து 3 ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஓகே ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி. எதுக்குன்னா ஆப்ரேட்டர் டிபெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஆப்ரேட்டர் 5000 நம்பர்ஸ்க்கு மேலே போகும்போது அவர் மறந்துடுறாரு, இல்லைன்னா அவருக்கு தெரியாமல் போயிடுது. 5000 நம்பர்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணணும், மாற்றணும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது. அதனால் ஒரு ஓகே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம். ஓகே ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி. இதுவும் அதே மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். டார்கெட் வந்து அப்ராக்சிமேட்டாக 27 February 2021. ஓகே என்ன அப்படின்னா மெஷின் வில் ஸ்டாப் ஆஃப்டர் 5000 சைக்கிள். ஆட்டோமேட்டிக்காக மெஷின் என்ன ஆகும்னா 5000 சைக்கிள் முடிஞ்சவொடனே ஆஃப் ஆகிடும். டூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணால் தான் ஆன் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஓகே போடுறோம். இதுலேயும் ப்ரிவென்ஷனில் தான் குறைக்கிறோம். அதாவது அக்கரன்ஸோட ரேட்டிங் குறையுது.
இதில் வந்து ஆஃப்டர் ரிவைஸ் ஆர்பிஎன் வந்து 84 வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல ஆக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது பெஸ்ட் ஆக்ஷன் இல்லை உங்கள் கம்பெனிக்கு சூட்டபிள் ஆகிற ஆக்ஷன்ஸ் அதை அப்டேட் பண்ணணும். இன்னொரு கேஸ் பார்த்தோன்னா கேஸ் 5. கேஸ் 4ல் பார்த்த மாதிரி சேம் ப்ராப்ளம், ஆப்ரேட்டர் அடியரன்ஸ் ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி. இங்கே வந்து சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷனும் நமக்கு சரியில்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்ரல் இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் இது வந்து எஃபெக்டிவாக இல்லைங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஓகேகே ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஒன்ஸ் இன் 5000 சைக்கிள் 100% ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் இதை வந்து ரெக்கமெண்டட் ஆக்ஷனாக கொடுக்குறோம். ஓகேகேவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பேரலாக 100% ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன், அதாவது இங்கே சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 100% ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்லேயே பார்க்க போகிறோம். அதை ரெக்கமெண்ட் ஆக்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது. ஓகேகே ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி அண்டு 100% இன்ஸ்பெக்ஷனை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் 26ஆம் தேதி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிவைஸ் ஆகிருக்கும். இங்கே அக்கரன்ஸ் ரிவைஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி டிடெக்ஷனும் ரிவைஸ் ஆகிருக்கு. இதோட ஆர்பிஎன் பாருங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கும். போன கேஸில் 84, இந்த கேஸில் 72 தான். இதில் நல்லா ரிஸ்க்கை குறைச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் பிஎஃப்எம்ஏல ஆர்பிஎனை குறைச்சி ரிஸ்க்கை நம்ம குறைச்சிக்கணும். நம்ம பிஎஃப்எம்ஏல எந்தளவுக்கு ஆர்பிஎன் கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லது. பட் எப்போவுமே சிவியாரிட்டி வந்து மாறவே மாறாது. அதனால் அதை அப்டேட் பண்ணி மாற்றாதீங்க. சிவியாரிட்டி ஒன்ஸ் இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்ல அதே தான் இங்கேயும் போடணும். எப்போவுமே மாற்றவே கூடாது. சிவியாரிட்டி எப்போவும் மாறவே மாறாது. இன்னொரு கேஸ், அதாவது கேஸ் 6ல் பார்த்தீங்கன்னா அந்த டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் ரா மெட்டீரியல் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ ரா மெட்டீரியல் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏற்கனவே இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷனாக ரிசீவிங்கில் பண்ணி தான் போயிருக்கு. பட் அதையும் மீறி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அதனால் எங்கள் அக்கரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்பிஎனை வந்து நம்ம 100க்கு மேலே போட்டுக்கிறோம். அடுத்து அதோட ரெக்கமெண்டட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 100% கார்னட் செக்கிங் அட் ரிசீவிங், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஹார்ட்னஸ் அட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்டு பேட்ரால் இன்ஸ்பெக்ஷன். நம்ம ரிசீவிங்கில் சாம்பிளிங் பார்த்ததுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 100% ஹார்ட்னஸ் செக் பண்ணணும். இது ஒரு ஆக்ஷன். சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஹார்ட்னஸ் அட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்ரால் இன்ஸ்பெக்ஷன்னா இந்த ஓடி டேர்னிங் ப்ராசஸ் பண்ணுறோம்ல அந்த ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்ரால் கொடுக்கும்போது அந்த ஹார்ட்னஸை சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷனை பேஸ் பண்ணி செக் பண்ணணும். ஏன்னா அங்கே ஒரு டிடெக்ஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இன்கமிங் குவாலிட்டி, இன் ப்ராசஸ் குவாலிட்டி ரெண்டு பேரும் ரெஸ்பான்சிபிள். அடுத்து நம்ம என்ன ஆக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா அதே ஆக்ஷனை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து ஏற்கனவே 25 சொல்லியிருந்தோம், 25லேயே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இதில் நம்ம அக்கரன்ஸ் தான் குறைச்சிருக்கோம். அதாவது இங்கே என்ன தான் டிடெக்ஷனை பற்றி சொல்லியிருந்தாலும் எல்லாமே நம்ம ரூட் காஸுக்கு தான் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ரூட் காஸுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே ப்ரிவென்ஷனில் தான் வரணும். ஸோ நம்ம அக்கரன்ஸை தான் குறைச்சிருக்கோம். அதனால் அக்கரன்ஸ் ரேட்டிங் குறைஞ்சி அதோட ஆர்பிஎன் பார்த்தீங்கன்னா 84. இப்போ நம்ம டார்கெட்டு கீழே கொண்டு வந்துட்டோம், ரிஸ்க்கும் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணணும். இந்த கேஸில் வந்து நம்ம அக்கரன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அக்கரன்ஸ் ரேட்டிங் மட்டும் குறைச்சிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், இங்கே சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் வந்திருந்தாலும் அது ரூட் காஸுக்கு அந்த இன்ஸ்பெக்ஷன் இல்லை டிடெக்ஷன் அது வந்து ரூட் காஸுக்கு இருந்ததுன்னா அதை ப்ரிவென்ஷனில் தான் அப்டேட் பண்ணணும். அதாவது அக்கரன்ஸ் ரேட்டிங் தான் குறைக்கணும். சப்போஸ் இது ஃபெயிலியர் மோடு, அதாவது ஓடி ஓவர் சைஸை பிடிக்கிறதுக்கு நீங்கள் டிடெக்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா அது வந்து டிடெக்ஷன் ரேட்டிங்கில் குறைக்கணும். இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை மறுபடியும் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பிஎஃப்எம்ஏ டேட் அண்டு ரிவிஷன் நம்பர், இனிஷியல் என்ட்ரி ப்ரிப்பரேஷன். இப்போ பிஎஃப்எம்ஏ அப்டேட் பண்ணுறோம், அதுக்கு ரிவிஷன் நம்பர் டேட்லாம் கொடுக்கணும். இது வந்து இனிஷியலாக நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம், அதாவது சிஎஃப்டி டீமை வச்சு இனிஷியலாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட ரிவிஷன் நம்பர் 1. சப்போஸ் சில கம்பெனியில் வந்து ரிவிஷன் நம்பர் 0ன்னு கொடுப்பாங்க, அது உங்களோட சாய்ஸ், எது வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து இனிஷியல் ரிலீஸ் இங்கே 1ன்னு சொல்லியிருக்கு. அந்த எஃப்எம்ஏ ஒரிஜினல் டேட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இந்த எஃப்எம்ஏ வந்து 2/12/2020 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதோட ரிவிஷன் நம்பர் 1. சில கம்பெனியில் வந்து 0ன்னு கொடுப்பாங்க, அது உங்களோட சாய்ஸ். இதுதான் எஃப்எம்ஏ டேட் ஒரிஜினல் அண்டு ரிவிஷன் நம்பரை அப்டேட் பண்ணுறது இனிஷியல் ரிலீஸுக்காக. அடுத்து இனிஷியல் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம ரிவிஷன் ஹிஸ்ட்ரி வந்து அப்டேட் பண்ணணும். ரிவிஷன் ஹிஸ்ட்ரி எதுக்கு அப்டேட் பண்ணணும்னா
இப்போ கம்பெனியில் வந்து ஃப்ளோட்டிங் மேன் பவர் இருக்கலாம். ஒருத்தர் வந்து 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், இல்லை 6 மாதம் இருக்கலாம். அவர்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பார் எஃப்எம்இயில். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார் அந்த இடத்துக்கு. அவருக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியாமல் போயிடும். அதனால் எந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணாலும் நீங்கள் வந்து ரிவிஷன் ஹிஸ்ட்ரியை அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் வர்றவங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்பெனிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாடல் ரிவிஷன் ஹிஸ்ட்ரி. இது பிஎஃப்எம்இயோட ரிவிஷன் ஹிஸ்ட்ரி. இங்கே நியூ ரிலீஸ் ரிவிஷன் நம்பர் 1 சொல்லியிருந்தோம். ரிவிஷன் டேட்டு 2/12/2020. யார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கண்ணன்கிறவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, சுகுமாருங்கிறவர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதில் ப்ரிப்பேர்டு பை அப்ரூவ்டு பை மட்டும்தான் இருக்குது. ரிவ்யூடு பை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இந்த பிஎஃப்எம்ஏ ரிவிஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபார்மேட் நம்பர் இருக்குது. அதோட ஃபார்மேட் நம்பரோட ரிவிஷன் நம்பர், ரிவிஷன் டேட் இருக்குது. அடுத்து பிஎஃப்எம்ஏ நம்பர். ஒவ்வொரு பிஎஃப்எம்ஏக்கும் நம்பர் கொடுப்பாங்க. நம்பர் கொடுத்தா ட்ரேசபிலிட்டியில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்ட் நம்பர், பார்ட் நேம் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ். இதுதான் பிஎஃப்எம்ஏ ரிவிஷன் ஹிஸ்ட்ரி அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு நியூ ரிலீஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டட் ஆக்ஷன் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்டேட் பண்ணும்போது எஃப்எம்இஏ ரிவைஸ் ஆகிடுச்சு. அதனால் இங்கே ரிவிஷன் நம்பர் 2 என்றைக்கு இந்த ஆக்ஷன் அப்டேட் பண்ணோமோ அந்த டேட்டை வந்து இங்கே போடணும். எக்ஸாம்பிளுக்கு 25 February 2021 நம்ம எடுத்திருக்கோம். அன்றைக்கி டேட்டில் இது அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ரிவிஷன் நம்பர் 2, ரிவிஷன் டேட்டு 25/2/2021. இதில் ஒரிஜினல் டேட் மாறவே மாறாது, மாற்றவும் கூடாது. ஏன்னா இதை ஃபஸ்ட்டு எப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதோட டேட்டு இது ஒரிஜினல் டேட்டு. இது எப்போயுமே மாற்றக்கூடாது. இப்போது எஃப்எம்இஏ வந்து ரிவைஸ் ஆனதுனால ரிவிஷன் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ரிவிஷன் நம்பர் 2 எதுக்காக ரிவிஷன் பண்ணோன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஓடி ஓவர் சைஸ் ஆக்ஷன்ஸ் அப்டேட்டட். இது ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கு. நீங்கள் டீட்டெயில்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அந்த ரிவிஷன் டேட் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். யார் ப்ரிப்பேர் பண்ணால், யார் அப்ரூவ் பண்ணால். இங்கே சப்போஸ் இன்னொருத்தர் கூட அப்டேட் பண்ணியிருக்கலாம். யார் அப்டேட் பண்ணாங்களோ அவங்களோட பேரை போடணும், யார் அப்ரூவ் பண்ணாங்களோ அவங்களோட பேரை இங்கே போடணும். இப்போ பிஎஃப்எம்இஏ அப்டேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரிவிஷன் ஹிஸ்ட்ரி எப்படி அப்டேட் பண்ணுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பிஎஃப்எம்இஏ டேட் அண்ட் ரிவிஷன் நம்பர். எஃபெக்டிவ்னஸ் இஸ் வெரிஃபைடு ஃபார் 6 months. எல்லாம் சரி, நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு, பிஎஃப்எம்ஏ ரிவைஸ் பண்ணியாச்சு, ரிவிஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் மாற்றியாச்சு. ஒரு 6 மாதமாக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னோஸ் கம்ப்ளைண்ட்டும் இல்லை, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் இல்லை. எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் திஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் வெரிஃபைடு ஃபார் 6 months அண்ட் ஃபவுண்டு ஓகே. இந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் 6 மாதமாக இன்னோஸ்லேயும் ப்ராப்ளம் கிடையாது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் வரல. என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஆக்ஷன் எடுத்திருந்தோம்ல, அந்த ஆக்ஷன் வந்து ப்ரிவென்ஷனுக்காக எடுத்திருந்தோம்னா ப்ரிவென்ஷனில் அப்டேட் பண்ணணும், டிடெக்ஷனுக்காக எடுத்திருந்தோம்னா டிடெக்ஷனில் அப்டேட் பண்ணணும். நம்ம போன கேஸில் பார்த்தது ப்ரிவென்ஷனுக்காக எடுத்திருந்தோம், அதாவது ரூட் காஸ்க்காக எடுத்திருந்தோம். அதனால் நம்ம ப்ரிவென்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், 100% ஹார்ட்னஸ் செக்கிங் அட் ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன் அப்டேட் ஆகிருக்கு. சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஹார்ட்னஸ் டூரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் பெட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் டேர்னிங் ப்ராசஸ். டேர்னிங் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஹார்ட்னஸை வெரிஃபை பண்ணணும். இது எல்லாமே வந்து ரூட் காஸ்க்கு இருக்கிறதுனால நம்ம ப்ரிவென்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட ரிவைஸ்டு அக்கரன்ஸ் 2ன்னு சொல்லியிருந்தோம், அதை இங்கே அப்டேட் பண்ணியிருக்கு. இதோட RPN 84 வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிவிஷன் நம்பர் 3, ரிவிஷன் டேட் 25/8/2021. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எப்பப்பெல்லாம் எஃப்எம்இஏவை அப்டேட் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் ரிவிஷன் நம்பரையும் டேட்டையும் மாற்றணும். அடுத்து என்ன பண்ணணும், எஃப்எம்இஏ ஹிஸ்ட்ரியை அப்டேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ரிவைஸ்டு பேஸ்ட் ஆன் 6 months எஃபெக்டிவ்னஸ். 6 மாதமாக எஃபெக்டிவ்னஸ் மானிட்டர் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஓகே. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், எஃப்எம்இ ஆக்ஷன்ஸை ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ் வந்து நார்மல் ரெகுலர் ஆக்ஷனில் கொண்டு வந்துட்டோம். அதை ரிவைஸ் பண்ணது 25/8/2021. அது ரிவிஷன் நம்பர் 3 இவர் தான் மாற்றிருக்காரு, இவர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் எஃப்எம்இஏ வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எஃப்எம்இஏ பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும், எப்படி அப்டேட் பண்ணணும், எப்போல்லாம் அப்டேட் பண்ணணும், ரிவிஷன் ஹிஸ்ட்ரி எப்படி அப்டேட் பண்ணுங்கிறது டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் பிஎஃப்எம்இஏ. பிஎஃப்எம்இயோட அட்வான்டேஜஸ்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். மெத்தடாலஜி தட் ஃபெசிலிட்டேட்ஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது ஒரு மெத்தடாலஜி, அதாவது எந்த ஒரு டிஃபெக்ட்டும் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை ப்ராசஸில் என்னென்ன
ஓகே இல்லை சென்சார்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடாலஜி. ஐடென்டிஃபைஸ் அண்ட் எலிமினேட்ஸ் கன்சர்ன்ஸ் ஏர்லி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எ ப்ராசஸ். இப்போ ஒரு ப்ராசஸை டெவலப் பண்ணும்போதே அதில் என்னென்ன பிரச்சனை வரும், என்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாம் போடணும்னு நம்ம முதலே ஐடென்டிஃபை பண்ணுறதுனால எந்த ஒரு கன்சர்னும் வராது, அதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். அலோஸ் us to identify areas of our process that most impact our customer. இதில் வெரிஃபை பண்ணும்போது நமக்கு சில இடத்துல தெரிய வரும், இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல், இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம இன்னும் ஸ்பெஷல் கண்ட்ரோல்ஸ், சென்சார்ஸ் இல்லை 100% இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஸ் us to identify how our process is most likely to fail. சில பேருக்கு வந்து ப்ராசஸில் இந்தந்த ப்ராப்ளம்லாம் நடக்குங்கிறதே தெரியாமல் இருக்கும். அதாவது இந்தந்த ஃபெயிலியர் மோட்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதை பற்றியும் ப்ராசஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட்ஸ் டு ப்ராசஸ் ஃபெயிலியர்ஸ் that are most difficult to detect. சம்டைம்ஸு நம்ம ரெக்கமெண்ட் ஆக்ஷன் பண்ணும்போது சில ஃபெயிலியர்ஸை வந்து நம்மளால் டிடெக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வெளியே வரும். ஏன்னா இது சிஎஃப்டி டீமில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணி பிஎஃப்எம்ஏ ரெடி பண்ணும்போது சில பேர் சில பாயிண்ட்ஸ் சொல்லும்போது இந்த ஃபெயிலியர்லாம் இருக்கா, இந்த ஃபெயிலியர்லாம் டிடெக்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிவென்ட்ஸ் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், டிஃபெக்ட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. ஸோ ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகும், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வராது, டிஃபெக்ட்ஸ் வராது. அதனால் இன்னோஸ் ரிஜெக்ஷன் குறையும், கஸ்டமருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த காஸ்ட் எல்லாம் குறையும். ஸோ அதனால் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அடுத்து இம்ப்ரூவ்ஸ் இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ இன்னோஸ்லேயும் கன்சர்ன் வரல, கஸ்டமர்ட்டையும் கன்சர்ன் வரலைன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனும் அதிகமாகும், எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் பிஎஃப்எம்இஏ. பிஎஃப்எம்ஏவோட அட்வான்டேஜ்லாம் பார்த்துட்டோம். சில டிப்ஸு இருக்குது, சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் பிஎஃப்எம்இ ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டூ நாட் ட்ரை எஃப்எம்இஏ அலோன், இட் இஸ் ஏ குரூப் ஆக்டிவிட்டி. நம்ம இந்த எஃப்எம்இஏ ப்ரெசன்டேஷனில் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா எஃப்எம்இஏ வந்து ஒரு டீம் அப்ரோச், தனியாக பண்ணக்கூடாது. சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஃப்எம்இஏ வந்து ஏற்கனவே இருக்கிற பார்ட்டோட எஃப்எம்இஏ காப்பி பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலையோ இல்லை 1/2 hour 1 hourல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் மட்டும் மாற்றி விட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்பிடிக்கு பண்ணாலும் சரி, இல்லை எஃப்எம்இஏவை ரிவைஸ் பண்ணாலும் சரி, டீம் அப்ரோச்சாக தான் பண்ணணும். அப்போ தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். எஃப்எம்இஏ ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவ்யூ மே பி a டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இப்போ டீம் அப்ரோச் வச்சு பண்ணும்போது 1/2 hourலையோ இல்லை 1 hourலையோ பண்ண முடியாது, நிறைய டைம் எடுக்கும். மேபி ஹாஃப் டே ஆகலாம், 1 day ஆகலாம், இல்லை கன்சிக்யூட்டாக ஒரு 2-3 days கூட கண்டிப்பாக ஆகலாம். ஏன்னா அப்போ தான் எஃப்எம்இயோட அவுட்கம் நமக்கு நல்லா வரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour 1 hourல குயிக்காக முடிச்சிட்டோன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் இல்லை யூஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்காம போயிடும். அதனால் இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். பீரியாடிக் ரிவ்யூ டு பி டன் மினிமம் ஒன்ஸ் இன் 6 months. எல்லாருமே எஃப்எம்இஏ கண்டக்ட் பண்ணும்போது இனிஷியலாக நல்லா பண்ணிவிடுவாங்க, பட் அது ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ரிவ்யூ பண்ணுறது தான் கொஞ்சம் லேகிங் இருக்கும். நார்மலாக ஒன்ஸ் இன் 6 months எஃப்எம்இஏ ரிவ்யூ பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ஏன் ரிவ்யூ பண்ணோம்னா அந்த 6 மாதத்தில் ஏதாவது இன்னொரு இஷ்யூ வந்திருக்கலாம், இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அப்நார்மாலிட்டி நடந்திருக்கலாம், ப்ராசஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸை ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு சில ப்ராப்ளம்லாம் தெரிய வரும். அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணால் ரொம்ப நல்லது. இல்லை சில புது மெஷின்ஸ் ஆட் ஆகிருக்கும், அந்த மெஷின்ஸுக்கு கண்ட்ரோல்ஸே இருக்காது, இல்லை அதில் ஃபெயிலியர் மோட் என்னென்ன வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் எஃப்எம்இஏ வந்து பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணணும். ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் கம்ப்ளீஷன், இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ பேப்பர் ஒர்க் ஆக்டிவிட்டி. இப்போ ரெக்கமெண்டட் ஆக்ஷனில் நிறைய சொல்லியிருப்போம், அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம பேப்பர் ஒர்க்காக மட்டும் அப்டேட் பண்ணி வச்சிக்கக்கூடாது. இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு ஆர்பிஎன் குறையும், ப்ராப்ளம்ஸ் வராது. த டீம் வில் லைக்லி நீட் ட்ரைனிங் அண்ட்
கோச்சிங் அபவுட் PFMEA ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் POCOAK அண்ட் அதர் ரிலேட்டட் டூல்ஸ். இப்போ PFMEAல ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி POCOAK அண்ட் அதர் ரிலேட்டட் டூல்ஸ் எல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுத்தா தான் இந்த ப்ராப்ளத்துக்கு இப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்துக்கு இப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் வெளியே வரும். அதனால் டீமுக்கு வந்து நல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கணும். குவாலிட்டி டூல்ஸ்லேயும் சரி, FMEA பற்றியும் சரி டீட்டெயில்டாக ட்ரைனிங் வந்து அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் நல்ல ஆக்ஷன்ஸ் அண்டு ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரிப்பேர் ப்ராப்பர்லி ஃபார் மீட்டிங்ஸ் ஃபார் பெட்டர் அவுட்புட் ஃப்ரம் ரிவ்யூ. ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்ன, PFMEA ரிவ்யூ பண்ண போகிறோமா, இல்லை PFMEA வந்து புதுசாக NPDக்காக பண்ண போகிறோமா அப்படிங்கிறத ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணுன்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லா டீமுக்கும் கம்யூனிகேஷன் கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன டூல்ஸு இல்லை திங்ஸ் எல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு PFMEA மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல அவுட்புட் வந்து டீம்கிட்டேருந்து வெளியே வரும். எல்லாருக்கும் டைமும் வேஸ்ட் ஆகாது. அந்த டைமை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருப்போம். டிபேட் இஷ்யூஸ் ஃபார் கெட்டிங் மியூச்சுவல் கன்க்ளூஷன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி PFMEA அப்ரோச் என்னென்னா டீம் அப்ரோச். அந்த டீமில் அவங்கவுங்க கன்சர்னை சொல்லுவாங்க. அந்த கன்சர்னை பேஸ் பண்ணி மியூச்சுவலாக கஸ்டமருக்கும் பாதிக்காத மாதிரி இல்லை இன்னோஸ்லையும் பாதிக்காத மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு காஸ்ட் ரிலேட்டடாக எதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு மியூச்சுவல் கன்க்ளூஷன் எடுத்து அந்த ஆக்ஷனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணணும். டிபேட்னா என்னென்னா டிஸ்கஸ். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இஷ்யூஸ் வருது இல்லை என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு மியூச்சுவலாக ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதுதான் கம்பெனிக்கும் நல்லது, கஸ்டமருக்கும் இல்லை இன்னோஸ் ப்ராசஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது PFMEAங்கிறது ஒரு லைவ் டாக்குமெண்ட்டு, ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது. அதனால் PFMEA ரெகுலராக நல்லா அப்டேட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட PFMEA ட்ரைனிங் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.